ஒரு ஊர்ல அனுன்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவ கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம். அனு கஷ்டப்பட்டு காலேஜ் முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறா. அனு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. அவங்க அம்மா இப்படி பேசுறாங்க. அனு, சுசிலா அத்தை உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்திருக்காங்க, நல்லாவும் சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பம் வேற, நீ மட்டும் சரின்னு சொல்லு, பேசி முடிச்சிடலாம். எல்லாம் சொன்னீங்களேம்மா, அவன் என்ன வரதட்சணை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லவே இல்ல. அதெல்லாம் ஒன்னும் கேட்கலமா. அனு, பொய் சொல்லாதீங்கம்மா, நல்லா சம்பாதிக்கிறான்னு வேற சொல்றீங்க. கண்டிப்பா ஏதாவது கேட்டிருப்பாங்க, என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. என்ன கேட்டாங்க? ஒரு 30 சவரம் கேட்டாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு வண்டி வேற கேட்டாங்க. நினைச்சேன், கரெக்டா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுக்க உன்கிட்ட பணம் இருக்கா? நம்மளே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு வரோம், இதுல இந்த மாதிரி எல்லாம் இடம் நமக்கு தேவையா? இல்லம்மா அனு, நல்ல குடும்பம்னு சொன்னாங்க, அத உன்கிட்ட கேட்கலான்னு தோணுச்சு. அம்மா, அவங்க கிட்டதான் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட கேக்குறாங்கல்ல, அதுலயே தெரியுது அவங்க என்ன குடும்பம்னு. நீ இன்னொரு தடவை இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அனு இப்படி சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிட்டா. அம்மாவும் சோகமா ஆயிட்டாங்க. மறுநாள் அனு ஆபீஸ் போய் வேலை செஞ்சிட்டு இருந்தா. என்னடி அனு, சீக்கிரமா வந்துட்ட, சாப்பிட்டியா இல்லையா? கோவமா வேற இருக்க, என்னாச்சு? வழக்கம் போலதாண்டி, எங்க அம்மா ஒரு பையனை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கோவத்துல சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். எனக்கு வேலை வேற நிறைய இருக்கு, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி விட்ரு அனு, கோவப்படாத. சரிவா, நம்ம கேன்டீன் போய் என்ன சாப்பிட்டுட்டு வரலாம். 2 பேரும் கேன்டீன் போய் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி வேலை முடிச்சிட்டு அனு லேட் ஆயிடுச்சு. அனு பஸ் கிடைக்கலன்னு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தா. அப்போ அங்க ஒருத்தன் பைக்ல வந்தா. அனுவ கிண்டலும் பண்ணா. என்னம்மா கண்ணே, தனியா இருக்க போல, நான் வேணா கம்பெனி கொடுக்கவா? வாயேன், அப்படியே ஜாலியா பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இப்போ பின்னாடி ஒரு கார் வந்துச்சு. அதுல இருந்து மனோஜ் இறங்குனா. மனோஜ் பார்க்க ரொம்ப குள்ளமா இருப்பான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவன் ஒரு அளவுக்கு மேல வளரவே இல்ல. டேய், போறியா இல்லையா? இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? எங்க பாருடா, இந்த குள்ளனுக்கு பயப்படவா இல்ல இந்த பொண்ணுக்கு பயப்படவா? ஏய், ஒழுங்கா நீ போயிடுறா. அப்போ மனோஜுக்கு கோவம் வந்துச்சு. அங்க இருந்தவங்கள அடிச்சு ஓட விட்டுட்டான். நீங்க எங்க போய் இறங்கன்னு சொல்லுங்க, நான் இங்கேயே டிராப் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் வேற ஆகுது. மனோஜ் அனுவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல பத்திரமா விட்டுட்டான். மறுநாள் ஆபீஸ்ல ஒரு ஃபைலை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அனு அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தா. அப்போ மனோஜ் அனு தன்னோட கார்ல மிஸ் பண்ண ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தான். நீங்க இந்த ஃபைலை கார்லயே விட்டுட்டீங்க, நான் ஃபைல்ல இருக்க ஆபீஸ் அட்ரஸை பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, நேத்து என்னோட உயிரை காப்பாத்தினீங்க, இப்போ என்னோட வேலையும் காப்பாத்திட்டீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நாட்கள் அப்படியே போச்சு. அப்போ சுசீலா அத்தை இன்னொரு ஜாதகமும் கொண்டு வந்தாங்க. உன் பொண்ணுக்கு ஏத்த இடம் தாண்டி, மாப்பிள்ள எந்த வரதட்சணையும் வேணான்னு சொல்லிட்டாரு. பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுமா. என்ன ஒரே ஒரு குறை, மாப்பிள்ள கொஞ்சம் குள்ளம். ஐயோ வேணாம்க்கா, அப்புறம் காலம் ஃபுல்லா என் பொண்ணு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. வேற இடம் இருந்தா சொல்லுங்கக்கா. அப்போ அனு சுசீலா அத்தை கிட்ட மாப்பிள்ளை போட்டோ வாங்கி பாக்குறா. போட்டோல பார்த்தா நம்ம மனோஜ் தெரியல. அனுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா கிட்ட இப்படி பேசுறா. அம்மா, அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தினாருல, அப்புறம் ஆபீஸ்ல ஃபைல் கூட கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னனே, அவருதாமா இவரு. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா, இவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அனு, உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கடி, அப்புறம் நீ எங்கேயுமே போக முடியாது. அம்மா, ஒருத்தர் உருவத்தை வச்சு நீ சொல்லாதம்மா, அவர் ரொம்ப நல்லவரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரியவங்க எல்லாரும் பேசி அனுக்கும் மனோஜுக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க.